நமஸ்காரம். பாரத தேசம் முழுமையையும் கிழக்கும் மேற்குமாகவும் வடக்கும் தெற்குமாகவும் ஆயிரம் திருக்கோயில்கள் அலங்கரிக்கின்றன. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கருத்தாக்கம் உண்டென்றும் பாரத தேசத்திற்கு சனாதன தர்மம் என்னும் மதமே அந்த கருத்தாக்கம் என்றும் சுவாமி விவேகானந்தர் கூறுவார். நம்முடைய திருக்கோயில்கள் நம்முடைய கலாச்சாரத்தின் பிரதிபிம்பமாய் காவலனாய் விளங்கி வருகின்றன. அத்தகைய திருக்கோயில்களில் பன்னெடுங்காலமாய் ஆட்சி புரிந்து பின்னர் கால ஓட்டத்தில் கவனிப்பாரின்றி சிதிலமடைந்த கோயில்கள் பல்லாயிரம். அவற்றுள் ஒன்றுதான் மேல்வெண்பாக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோயில். இங்கு மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள், மகாலட்சுமி தாயார். இங்கு உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண கோவிந்தராஜ பெருமாள். பெருமாளின் ஜன்ம நட்சத்திரம் உத்ராடம். வைகானச ஆகமம். வடக்கு நோக்கிய திருச்சேவை, நித்திய சொர்க்கவாசல். பெருமாள் ஸ்வயம் திருமேனி, சாலக்கிராம திருமேனி. மகாபக்த ஹனுமன் சுவாமி 3 மண்டலங்கள் தவம் புரிந்த க்ஷேத்திரம். எப்பேற்பட்ட கொடிய தோஷத்தையும் போக்கும் சர்வதோஷ நிவೃತ್ತಿ க்ஷேத்திரம். தாயாரும் பெருமாளும் ஐக்கியபாவத்தில் சேவை. இதன் தாத்பரியம் என்னவென்றால், மன ஒற்றுமையில்லாத தம்பதியர் இந்த திவ்ய தம்பதியை வழிபட்டால் மன வேற்றுமை விலகி மன ஒற்றுமையும் அந்யோன்யமும் கைகூடும் என்பது ஐதீகம். பெருமாள் தன் திருமார்பில் ஆதிசேஷனையே வைஜெயந்தி மாலையாய் சூடிய அதிசயம். ஆதிசேஷன் தனக்கு ஆற்றும் திவ்ய கைங்கரியத்தில் மனமகிழ்ந்து அவருக்கு ஒரு ஏற்றம் தர எண்ணி அவரை தன் திருமார்பிலேயே சூடியிருக்கிறார் மேல்வெண்பாக்கம் பெருமாள். இதனால் நம்மை சூழ்ந்துள்ள ராகு, கேத்து, கால, அங்காரக மற்றும் சர்ப்ப தோஷங்களிலிருந்து நாம் விமோச்சனம் பெறலாம் என்பது ஐதீகம். எங்கும் இல்லாத அதிசயமாய் தாயார் இங்கு பெருமாளின் திருமடியில் தனது வலது திருக்கையை ஊன்றி ஸ்வதந்திர லக்ஷ்மியாய் திருச்சேவை. ஸ்ரீ சூக்த ஸ்ரீமந்திரமே இங்கு தாயார் வடிவில் வீற்றிருப்பதாக ஐதீகம். அஷ்டலக்ஷ்மிகளும் ஒருமுகப்பட்டு ஒரு லக்ஷ்மியாய் மகாலட்சுமியாய் சேவை சாதிப்பதாக ஐதீகம். காஞ்சி மகாபெரியவா இந்த பெருமாள் தாயாரின் பேரழகில் ஈர்க்கப்பட்டு சன்னதிக்கு பக்கத்தில் இருந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் தங்கி அடிக்கடி பெருமாள் தாயாரை தரிசித்து மகிழ்ந்ததாக வரலாறு. 1957 மகாபெரியவா 3 நாட்கள் இந்த திருச்சன்னதியிலேயே இருந்ததாக இவ்வூர் மக்கள் பெருமையுடன் நினைவு கூறுகிறார்கள். பிரதி மாதம் உத்ராட திருநக்ஷத்திரத்தன்று மிகவும் பவித்திரமான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண நவகலச ஹோமம் நடைபெறும். இதில் கலந்து கொள்வதினால் நம் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் நிரம்பச் செய்யும். எப்பேற்பட்ட கொடிய தோஷத்தினாலும் ஏற்பட்ட சந்தான பாக்கியமின்மை, விவாக பிராப்தியின்மை, தாம்பத்திய அந்யோன்ய குறைவு ஆகியவை நீங்கி நல்ல வரங்களை நல்கும் மகத்தான புண்ணிய பலன்களை தரக்கூடிய ஹோமம். மிக முக்கியமாக குழந்தை பேறு வேண்டி வரும் தம்பதியருக்காக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதய மந்திரத்தில் ஜபிக்கப்பட்ட பால் பாயசம் பிரசாதமாக வழங்கப்படும். மேலும் இதில் 64 மிக அரிய மூலிகைகளை கொண்டு ஹோமம் செய்யப்படுவதால் நாள்பட்ட தீராத வியாதிகள் தீர்வது அனுபவம். காலை 8 மணியிலிருந்தே பொங்கல் பிரசாதம் வழங்கப்படும். மதியம் 2 மணி சுமாருக்கு ஹோமம் முற்றுப்பெறும். பிரசாதமும் வழங்கப்படும். பிரதி வெள்ளிக்கிழமை குழந்தை பேறு வேண்டி வரும் தம்பதியருக்காக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதய மந்திரத்தில் ஜபிக்கப்பட்ட பால் பாயசம் பிரசாதமாக வழங்கப்படும். காலை 8:15 மணிக்கு மூலவருக்கு திருமஞ்சனமும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்து வைக்கப்படும். பின்னர் பரம பவித்திரமானதும் அங்கஹீனம் புத்திஹீனம் இல்லா குழந்தை பேற்றை நல்குவதும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமான தேஜஸ் உள்ள குழந்தை பேற்றை சம்பவிக்க வல்லதுமான ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண ஹிருதய மந்திர பாராயணம் செய்விக்கப்பட்டு குழந்தை சந்தான கிருஷ்ணன் மூர்த்தம்
தம்பதிகள் கையில் தரப்படும். அதி விரைவில் குழந்தை பாக்கியம் வேண்டி பெருமாள் தாயாரிடம் நடத்தப்படும் சக்தியுள்ள பிரார்த்தனை இது. மேலும் இந்த ஸ்தலத்தில் மகாத்மாக்களும் ரிஷிகளும் சூட்சுமமாக அனவரதம் பெருமாள் தாயாருக்கு ஆராதனம் செய்வதாகவும், சன்னதிக்கு வரும் சேவார்த்திகள் அரை மணியாவது பெருமாள் தாயாரின் எதிரில் அமர்ந்திருந்தால் அந்த மகாத்மாக்களின் ஸ்பரிச காற்று நம் மீது பட்டு நம் ஊழ்வினை முழுதும் அற்றுப்போகும் என்பது ஐதீகம். இந்த பிராச்சீனமான திவ்ய க்ஷேத்திரம் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் தாலுக்கா நெமிலி ஒன்றியத்தில் பணப்பாக்கத்திற்கு அருகில் உள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் பாலுச்செட்டி சத்திரம், திருப்புட்குழி, தாமல் அடுத்து பணப்பாக்கம் செல்லும் பாதையில் உள்ளது. அரக்கோணம் ரயில் மற்றும் பஸ் நிலையத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூர் பஸ் நிலையத்திலிருந்து 49 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பணப்பாக்கத்திலிருந்து ஷேர் ஆட்டோக்கள் உள்ளன. மேற்கொண்டு விவரம் வேண்டுவோர் 9030317722 அல்லது 9383145661 அல்லது 9444970066 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அதிவிரைவில் மேல்வெண்பாக்கம் திருக்கோவிலின் ராஜகோபுர திருப்பணிகள் தொடங்கப்பட உள்ளன. நம் வாழ்க்கைக்கும் குழந்தைகளுக்கும் ஏன் முன்னோர்களுக்கும் கூட பரம ஏற்றத்தை தரும் இந்த திவ்ய கைங்கரியத்திற்கு பணமாகவோ பொருளாகவோ உதவிட வேண்டுகிறோம். தொடர்புக்கான முகவரி மேல்வெண்பாக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், எண் 11, 4வது மெயின் ரோட், ராம்நகர், நங்கநல்லூர், சென்னை 61. நன்றி, நமஸ்காரம். Namaste. There are still thousands of temples across the length and breadth of this holy country lying unnoticed or not in worshipable state. Swami Vivekananda says that every country has a theme of its own, and for India, its religion. Our temples stand atop as stupendous embodiments and custodians of our culture and heritage. Temples are not mere buildings. Every temple is a power-packed institution on its own, says Mahatma Sri A. M. Rajagopalan Swami. He further writes that in Tamil Nadu, one such temple which has transcended even the time is the Melvenpakkam Sri Mahalakshmi Sameda Sri Lakshmi Narayana Perumal temple. The uniqueness of this enviably beautiful Swami is that he has been here since the past 3 bygone yugas, namely Kruta, Treta and Dwapara, and is ruling in this Kali Yuga also. Due to large-scale encroachments and massive exploitations in the lands of the temple, there was nobody to do any offering even. But thanks to the Mahatmas, Sri Sri Maharanyam Muralidhara Swamiji, Jyotisha Chakravarti and Mahatma, Sri A. M. Rajagopalan Swami, and the humble villagers and the liberal donors from every part of Tamil Nadu, the temple was renovated in 2005 and Mahasamprokshanam was performed in the same year. The ruling deities have been blessing the devotees since the past 4 yugas. The ruling deity or the Moolavar is Sri Lakshmi Narayana Perumal and the female deity is Mahalakshmi. Mahalakshmi Tayar offers her seva in the kshetra as a Swatantra Lakshmi. Urchava Murti is Sri Devi Bhudevi Sameta Kalyana Govindaraja Perumal. The ruling deity's Janma Nakshatram is Uttradam. Vaikanas Agama is followed here. Perumal Tayar gives seva facing north direction, which is called as Nitya Surgavasal. Swami is a Salagrama Swayam Tirumeni. One mandala is 48 days. Lord Mahabhakta Hanuman Swami is believed to have worshipped this Lord for 3 mandalas. This temple is a Sarvadosha Nivritti Kshetram. Any potent dosha gets nullified with the grace of the ruling deity Sri Lakshmi Narayana Perumal and Tayar. Perumal Swami and Tayar give darshan in Aikya Bhavam, that is in unison. The greatness behind this is that
couples without attraction for each other and are always quarreling between them, if come and worship this deity sincerely, are blessed with Dhambatya Anyonya, that is mutual attraction and understanding for each other, and live happily together thereafter. The Lord Lakshminarayana Swami, in order to appreciate and recognize the services of Adiseshan, has woven him around his neck as a Vaijayanti Mala, and Adiseshan gives darshan from the middle of his chest. Due to the above two reasons, it is believed that any person afflicted with any dosham, even as powerful as Brahmahatti, will get fully relieved with the very darshan of this Swami and enjoy a great life free of Rahu, Ketu, Angaraha, Kala or any other Sarpa dosha. The holy Sri Sukta mantra itself is supposed to be ruling here in the form of the goddess Mahalakshmi. It is believed that all the 8 Lakshmis have transformed as one Lakshmi here as Mahalakshmi and showers blessings pertaining to all the 8 Lakshmis. Kanchi Mahaperiyava is supposed to be an ardent devotee of this Perumal Tayar and used to enjoy the beauty of this deity staying in the adjacent Upanishad Brahmendra Mat. The people of this village are still fondly remembering those days when His Holiness Mahaperiyava stayed for 3 consecutive days in this Sannadhi in 1957. Sri A.M. Rajagopalan Swami says, importantly, marriages getting postponed, being childless and lack of Dhambatya Anyonya are the 3 doshams which severely affect one's peace of mind and tranquility. Such harsh doshams get nullified with the very darshan of Melvenpakam Sri Lakshminarayana Swami. It is experienced by many. Uttrada Homam performed every month. On every monthly Uttrada Nakshatram day, a very holy Lakshminarayana Navakalasa Homam is performed. This Homam is aimed at liberating the individuals, especially the childless couples, the youngsters whose marriages get postponed, and couples without Dhambatya Anyonya from the clutches of the doshams due to their past karma. This Homam is supposed to remove all the unholy things from our lives and replace them with all the Mangalas. Especially for the childless couples, a specially prepared milk payasam sanctified by the holy Lakshminarayana Hridaya Mantram will be given at the end of the Homam. Prasadam is distributed from 7:30 am itself. No need to eat food outside. Homam will be over around 2 pm. The uniqueness here is that the Sevatis themselves utter the Sankalpa Prarthana before the Agni Bhagavan. The benefits one draws after attending this holy Homa and chanting of Sri Lakshminarayana Hridayam. Even the poorest of the poor gets blessed to become rich. The moment one plans to chant this holy mantra, all his right prayers get blessed. If the holy Sri Lakshminarayana Hridayam is chanted 5 times on a Friday, the chanter and the listener are blessed with money. It shall rain gold in the houses of those who chant the Sri Lakshminarayana Hridayam. If the holy Sri Lakshminarayana Hridayam is chanted by even a dullard, he will also be blessed by the goddess Mahalakshmi herself. If a specially made and sanctified milk payasam is given to a pregnant lady on every Friday, she will be blessed with a child who is as gracious as the Lord himself or herself. Source Sri Lakshminarayana Hridayam, Atharva Rahasya, Uttara Baha. This Homam blesses the needy devotees with Santana Prapti, Vivaha Prapti, Dhambatya Anyonya and all holy things in life. Hence, we appeal to all the Sevatis to attend this holy Homa every month and get blessed abundantly by the Chaturyuga Perumal Tayar. The very darshan of this holy Dhampati is a great parihara for youngsters whose marriages get delayed and causes worry. Pillaikaragan Swami. On every Friday, a specially prepared and sanctified milk payasam is offered to the childless couples as prasad. First, around 8:15 am, Tirumanjanam is performed for the Perumal Tayar, followed by Sahasranama Archana. The holy mantra Sri Lakshminarayana Hridayam is chanted in the milk payasam and is presented as prasad.
Then the holy Santana Krishna Murtam is given in the laps of the couples. This procedure is a very powerful one and is done to offer our request to the Lord Almighty to bless the couple with a child at the earliest. This holy Kshetra Melvenpakam is in Nemili Panchayat Union, Arakonam Taluk and Vellore district. It is 16 kilometers from Kanchipuram in the Madras-Bengaluru highway in the Vellore direction and next to Balichetti Chatram and Dhamal, and 5 kilometers from Panapakam. It is 24 kilometers from Arakonam railway station and 49 kilometers from Vellore bus stand and 53 kilometers from Katpadi railway station. People coming from Vellore or Arakonam have to come to Panapakam and catch share autos from there. His Holiness Mahaperiyava has quoted that it is a big punya kaingaryam to help a great cause. Whatever money we can give to a temple samprokshana or renovation, we have to give and earn punya. If you are going to contribute even a single brick to a temple renovation, it is written in the holy scriptures that you will live in Vaikunda or Kailasa 1,000 times of the years. That brick lies in that temple, and that's why wherever there is a samprokshana or temple renovation, people volunteer to contribute, saying that let my money also be there and earn punya abundantly. Those who contribute either live like kings or live as kings themselves in the same Janma itself. They will reacquire their lost positions and properties. Their lineage or successors up to 108 generations will live a life at par with a king in name, fame and property. They will all be adorned as godly in their lifetimes themselves. They will get blessed with Ashtama Siddhis. Even their successors will get abundant punya and live without any inadequacy. It must be realized that for the contributors, Temple Kaingarya not only helps the living generations but also their dead ancestors who are struggling to attain moksha. The Temple Kaingarya is such an all-powerful divine tool. We appeal to you to help in cash or kind for this divine cause, which shall benefit not only our present life, our children, but also our ancestors. To communicate, kindly contact Melvenpakam Sri Lakshmi Narayana Perumal Charitable Trust, number 11, 4th Main Road, Ramnagar, Nanganallur, Chennai 61. Or for further details, please call Mr. Manivannan in 90031 77722 or 93831 45661 or 9449 70066. Thank you. Namaskar.